योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय. சூரிய பகவான் பழிச்சென்று பிரகாசமாய் எழுந்துவிட்டார். பிரதான மந்திரை தன்னுடைய பொற்கதிர்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த விடியற் காலை நேரத்தில் பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாம் விடாது ஒரு மணி நேரம் சொல்வதற்கு பெரும் அருள் வாய்த்துள்ளது. தினம் தினம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இதை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு அவருடைய பாத தாமரைகளில் அவருடைய நாம தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். எது ஒன்று நாம் இறைவனுக்கு சமர்ப்பித்தாலும் அது 1000 மடங்கு திரும்ப நம்மிடம் வரும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆக நாமத்தினால் சொல்லி சொல்லி அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். காந்திஜி அவர்களுடைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு நிகழ்ச்சி, இந்த கதர் ஆரம்பித்தவுடன் இந்த கதர் பிரச்சாரத்திற்காக காந்திஜி அவர்கள் மகாதேவ் பாயு, காக்கா கலேகர் இருவரும் காந்திஜியுடன் சேர்ந்து கொண்டார்கள். மூவருமாக மோட்டார் பயணம் திருச்சி எல்லாம் முடித்துவிட்டு அப்பொழுது தென்னிந்தியாவில் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள் கதர் பிரச்சாரத்திற்காக. பிறகு ஆந்திராவிற்கு வந்தார்கள். ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் அவர்கள் அந்த காரில் பயணித்து வரும்பொழுது இரவு 10 மணி ஆகிவிட்டதாம். நீண்ட நேரம் காரிலே ஒரு சீட்டில் உட்கார்ந்திருப்பது எவ்வளவு கஷ்டம் என்று தெரியும். மூவருமே மிகவும் களைப்படைந்தார்கள். அந்த இடம் வந்தவுடனேயே அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு நூற்பு போட்டி வைத்திருந்தார்களாம். காந்திஜி முன்னிலையில் நடத்த வேண்டும் என்று. இவர்கள் வரும்பொழுது இரவு 10 மணி ஆகிவிட்டது. காந்திஜியும் மற்ற 2 பேரை போல மிகவும் களைத்திருந்தார். அவருடைய உடலும் கெஞ்சியது. சற்று நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ள மகாதேவ் பாய், ஸ்ரீ காக்கா கலேகர் இருவரும் காந்திஜியிடம், நாங்கள் இந்த போட்டியில் இருக்கப் போவதில்லை, மிகவும் களைப்படைந்திருக்கிறோம், நாங்கள் போகிறோம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு என்று சென்று விட்டார்கள். ஆனால் காந்திஜியால் அப்படி செய்ய முடியாது. நூற்பு போட்டி அத்தனை பெண்மணிகள் காத்து கொண்டிருந்தார்கள் இவர் வருவதற்காக. இரவு 10 மணி ஆனாலும் பரவாயில்லை என்று அவர்கள் எல்லாம் இழுத்துக்கொண்டு இந்த சர்க்காவில் நூல் நூற்பது போட்டி, காந்திஜியின் பொருட்டு இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் காந்திஜியால் மறுக்க முடியவில்லை. அந்த களைப்போடையே உட்கார்ந்து 1.5 மணி நேரம் அந்த நூற்பு போட்டியில் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தி பரிசளித்தார். பிறகு அவர் விருந்தினர் மாளிகைக்கு வந்தவுடன் அங்கு மிகவும் களைப்படைந்திருந்தால் உடனே தூங்கிச் சென்று விட்டார். ஆனால் 2 மணிக்கெல்லாம் திடும் என்று ஒரு விழிப்பு. ஏனெனில் காந்திஜி அவர்கள் தினம் தினம் படுப்பதற்கு முன்பு பிரார்த்தனை செய்துவிட்டுதான் படுப்பார்கள். அந்த பிரார்த்தனை எல்லோரும் ரெகுலராக செய்ய வேண்டும் என்றும் உத்தரவாகி இருந்தது. ஆனால் அன்றைக்கு அவர் அந்த களைப்பில் பிரார்த்தனை செய்ய மறந்து உடனேயே படுத்து தூங்கிவிட்டார். 2 மணிக்கு அவருக்கு விழிப்பு வந்து வேதனையாக போய்விட்டது. எந்த கடவுளினால் நான் சுவாசிக்கிறேனோ, எந்த கடவுள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த கடவுளை மறந்து, அவருடைய பிரார்த்தனையை மறந்து நான் எப்படி உடல் களைப்பு மேலிட உடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் தூங்கிவிட்டேனே, இறைவனை மறந்து விட்டேனே, இறைவனிடம் பிரார்த்தனை செலுத்த மறந்து விட்டேனே என்று தன்னை மிகவும் நொந்து கொண்டார். மிகவும் வேதனைக்குள்ளானார்.
அதன் பிறகு அவரால் தூங்கவே முடியவில்லை. 2 மணியிலிருந்து முழித்துக் கொண்டே இருந்தார். இறைவனை நினைத்துக் கொண்டே இருந்தார். மகாதேவ் பாய் காக்கா கலேக்கரும் முழித்துக் கொண்ட பொழுது காந்திஜி அவர்கள் முழித்துக் கொண்டு பிரார்த்தனையை செய்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். பிறகு காந்திஜி அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரார்த்தனை மிகவும் வலுவு வாய்ந்தது. யாருமே பிரார்த்தனை செய்யாமல் அந்த நாளை கழிக்கக்கூடாது. நாம் இரவு படுப்பதற்கு முன்பு என்று வைத்துக் கொள்வதனால் இந்த மாதிரியாக நமக்கு மறந்து போய் அதில் ஈடுபடாமல் சென்று விடுகிறோம். ஆக இந்த பிரார்த்தனையை நாம் முறைப்படி செய்ய வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி 7 மணிக்கு இனி தினம் தினம் எங்கு இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும் அந்த 7 மணிக்கு நிறுத்திவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிவகுத்தார். காந்திஜி அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், அரசியலே ஒரு சாக்கடை என்றெல்லாம் சொல்வார்கள். அதில் புரண்டு வெளியே வருவது என்பது, கரைப்படாமல் வெளியே வருவது என்பது மிகவும் கஷ்டம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், ஒரு ரூம் முழுவதும் கரி பூசி இருந்தப்போ உள்ளே நுழைந்து வெளியே வந்தால் எப்படியேனும் ஒரு கன்னத்திலாவது கையிலாவது சிறிது கரி பூசப்பட்டிருக்கும். அப்படி இல்லாமல் வெளியே வர முடியாது. அதுபோல் அரசியலில் புகுந்து அதில் ஒரு நேர்மையையும் உண்மை பேசுதலையும் அஹிம்சையும் கடைபிடித்து மகாத்மா என்ற பெயர் பெற்றவர் மகாத்மா காந்தியடிகள். யாரேனும் அரசியலில் நுழைந்து மகாத்மா என்ற பெயரை பெற்றிருக்கிறார்களா உலகத்தில்? தன்னுடைய அரசியலையே சாதனையாக மாற்றிக்கொண்டவர் காந்திஜி. அதற்கு அவருக்கு ஒரு வலுவை தந்தது ராமநாமமும் பிரார்த்தனையும் தான். பிரார்த்தனை மிகவும் வலிவு கொண்டது, ராமநாமம் மிகவும் வலிவு கொண்டது என்று இரண்டையும் பற்றி திரும்ப திரும்ப எல்லா இடங்களிலும் பேசுகிறார். அவர் குறிப்பிட்ட அந்த 7 மணிக்கு இந்த பிரார்த்தனை என்பது நமக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. பாருங்கள், காலை 7 மணிக்கு பிரார்த்தனை, பிறகு இரவு 7:15 மீண்டும் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை என்பது ஒவ்வொரு பிரார்த்தனையும் அதற்குரிய அருளை பெறாமல் விடாது. அதே போல் ஒவ்வொரு நாமமும், நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு நாமமும் அதனுடைய சக்தியில் நமக்கு கண்டிப்பாக வேண்டியதை செய்து தரும், செய்து தராமல் விடாது. ஆக காந்திஜியினுடைய இந்த தீர்மானம் எவ்வளவு பெரிய தீர்மானம்! அதை எப்படி அவர் கடைபிடித்தார் கடைசி வரையிலும். அந்த பிரார்த்தனையில் இருக்கும் பொழுதுதான் அவர் தன்னுடைய உயிரையும் விட்டார். அந்த பிரார்த்தனையும் ராமநாமமும் தான் அவருக்கு மகாத்மா என்ற பெயரை வாங்கி தந்தது. அதற்குரிய வாழ்க்கை முறையை அவரால் கடைபிடிக்க முடிந்தது. நாம் எல்லோரும் கலியுகத்தில் எப்படி இருக்கிறோம் என்றால், மனம் போன போக்கில் வாழ்கிறோம். அப்படி மனம் போன போக்கில் வாழ்வதற்கு ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்கிறோம், ஒரு தத்துவத்தை கற்பித்துக் கொள்கிறோம். நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு ஒரு தத்துவத்தை கற்பித்துக் கொள்கிறோம். ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற வாழ்வை வாழ்வதற்கு சிலரால் மட்டுமே முடியும். காந்திஜி அதில் ஒருவர். சத்தியத்தை கடைபிடிப்பது, அஹிம்சையை கடைபிடிப்பது, பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பது, இவற்றையெல்லாம் அவர் விடாமல் செய்து வந்தார். அவைகளின் பலன்தான் அவர் அரசியல் என்னும் சாக்கடையில் இருந்த பொழுதும் அதிலிருந்து மகா ஆத்மாக வெளிப்பட்டார். நாமும் பிரார்த்தனைகள் செய்து வருகிறோம். இந்த பிரார்த்தனைகள் பகவானால் எனக்கு கொடுக்கப்பட்டவை. இதற்கு வீரியம் நிறைய இருக்கிறது. அதை நாம் விடாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் செய்து வருகிறோம். ஒரு நாளைக்கு 2 தடவை செய்கிறோம். அவருடைய சக்தி மிகு சன்னதியில்
நாம் செய்வதெல்லாம் வீணாக போகவே போகாது. ஒரு நாள் இல்லையில் ஒரு நாள் அது கண்டிப்பாக உண்மையாகத்தான் வேண்டும். நாமும் காந்திஜி சொன்னதை நினைத்து அந்த வேளை தவறாமல் எங்கிருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனையை செய்து கொள்வோம். எத்தனை பேர் சேர்ந்து இந்த பிரார்த்தனையை செய்து கொள்கிறோமோ அத்தனை அது சீக்கிரம் நடைபெறும், வலிவாக நடைபெறும். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய திருவடியில் வைப்போம். பகவான், நாங்கள் மீண்டும் மீண்டும் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு, பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தை தர்மத்தின் வழியில் நிலைநாட்ட வேண்டும், நடத்தி செல்ல வேண்டும், அதை நிலைநாட்ட வேண்டும். மக்கள் உண்மை பேச மறந்து விடுகிறார்கள். ஏதேதோ மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு அதற்கு ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்கிறார்கள். வன்முறை மிகவும் அதிகமாகிவிட்டது. பகைமை பாராட்டுதல் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஏற்கனவே போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது தவிர திடும் என்று நம்மை தாக்கும் ஆட்கொல்லி நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், இப்படி பல தாங்கள் உடனடியாக இந்த வன்முறையை மாற்றி அமைதி, சமாதானம், ஒற்றுமை, சகோதரத்துவம், நட்புணர்வு இவைகளையெல்லாம் நிலைநாட்ட வேண்டும். நோய்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இயற்கையின் வன்முறையையும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைய உலகத்திற்கு காரணமாயிருக்கக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்கள், மனம் போன போக்கில் வாழ்வது, சதா பகைமை பாராட்டுவது, இவையெல்லாம் எங்கள் மனதில் வாழும் அசுரர்கள். இவர்களை தாங்கள் தான் அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உலகத்திலே ஆங்காங்கு பலவிதமான மக்கள், பல பாஷையை பேசுபவர்கள், பல மதத்தை தழுவியவர்கள், பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஏதேதோ காரணங்களினால் துன்பத்தில் சிக்குண்டு செய்வதறியாது உதவியின்றி, பாதுகாப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணை எட்ட வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். அதேபோல் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், நல்ல தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பழி பாவம் வராமல் தாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கென்றே சிலர் செயல்பட்டு வருகிறார்கள். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட முடியாமல் அவை நஷ்டமாகிவிடும். தாங்கள் இந்த பாதுகாப்பை அளிக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக வளர்ச்சியுற்று ஒரு உன்னத நிலையில் உலக குருவாக இருந்து இந்த உலகத்தை தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் மனதிற்கு கொண்டு வந்து திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதை ஜீரணித்து ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்கள் கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிருக்கலாம். எங்கு போய் எப்படியெல்லாம் சிக்கியிருப்போமோ தெரியாது. நாம் செய்த புண்ணியம், யோகி ராம் சரத்குமார் பகவானுடைய காலடியில் வந்து ஒதுங்கி இருக்கிறோம். தன்னை அழித்துக் கொண்டு இந்த மகாத்மாக்கள் உலகத்துக்கு வெளிச்சம் தருகிறார்கள். இருபுறமும் எரியும் மெழுகுவர்த்திகள் போல் என்று பகவானே தன்னை பற்றி சொல்லியிருக்கிறார். அவருடைய பாதங்களில் நாம் அடைக்கலம் அடைந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமம் கல்பத்தருவாக இயங்கி நமக்கு உதவியையும் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் செய்து வருவதை எல்லோரும் அனுபவிக்கிறோம். அவரிடம் வந்த பிறகும் நாம் ராட்சச கருவிகளாக இயங்கக்கூடாது. சாத்வீக கருவிகளாக இயங்கி அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அவருடைய பெருமையை நாம் பரப்ப வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் எல்லோரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. ஒருவரை குற்றம் சாட்டுதல் மிகவும் எளிது. இவர் இப்படி செய்து விட்டார், அப்படி செய்து விட்டார்.
என்று நாம் குற்றப்பத்திரிகை வாசிக்கிறோம். நம்முடைய குற்றங்களை நாம் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் நமக்கு வாய் பேச வராது. அதே போல் ஏதேதோ மாயை என்னுடைய பல லீலைகளில் சிக்கிக் கொள்கிறோம். தாங்கள் தான் எங்களையெல்லாம் இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். தங்களுடைய முக்தி நிலை, பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதிலே இப்பொழுது காமமும் குரோதமும் பயமும் பொறாமையும் வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகளும் இருக்கின்றன. இவையெல்லாம் மனதினுடைய அழுக்குகளாய் செயல்பட்டு எங்களை மாயையில் இழுத்துச் சென்று விடுகின்றன. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். அதை ஆனந்தமாக நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது இந்த அழுக்குகள் நீங்கி எங்களுக்கு ஆத்ம சக்தி ஓங்கும். அதே போல் நாங்கள் எங்கு இருந்தாலும், வீட்டிலோ காட்டிலோ ஆசிரமத்திலோ ஒரு ஆலயத்திலோ எந்த வேலை கையில் விழுகிறதோ அது தங்களுடைய வேலை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் தங்களுடையது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு வேலையும் தங்களுடைய வேலைதானே. நாங்கள் அலுவலகத்தில் வேலை செய்தால் என்ன, அல்லது வீட்டில் வேலை செய்தால் என்ன, எல்லா வேலைகளும் தங்களுடையவை. ஆகவே அதை செய்யும் பொழுது தங்களுக்காக செய்ய மனப்பான்மை எங்களுக்கு வந்தால், அதுவும் ஆனந்தமாக அதை செய்தோமானால், அது எங்களுடைய சேவையாக தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த வேலை அத்தனையும் ஆத்ம சக்தியாக ஓங்கிவிடும். அலுவலகத்திற்கு சென்று காலையிலிருந்து மாலை வரையிலும் ஏதோ ஒரு முதலாளிக்காக நாம் வேலை செய்வதாக நினைத்து கொண்டோமானால் அது பல கஷ்டங்களை உருவாக்கி தருகிறது. ஆனால் அந்த அலுவலகமும் கடவுளுக்கு சொந்தம், அங்கு இருக்கும் பணியும் கடவுளுடையது என்று நினைத்து அதை இறைவனுடைய சேவையாக, இறைவன் தான் என்னுடைய முதலாளி, அவர் எனக்கு கொடுத்த வேலை இது என்று அதை நாம் உண்மையாக உழைத்தோமானால், அதை பகவானுடைய சேவையாக செய்தோமானால், தினம் தினம் நாம் அலுவலகத்தில் செய்யும் வேலை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அத்தனையும் பூஜையாக மாறிவிடும், சேவையாக மாறிவிடும், ஆத்ம சக்தியாக ஓங்கிவிடும். அதே போல் பெண்கள் காலையில் சமைப்பதிலிருந்து வீட்டு வேலைகள் ஒவ்வொன்றையும் இறைவனுடைய சேவை என்ற பாவத்தில் செய்தார்களானால் அத்தனையும் ஆத்ம சக்தியாக ஓங்கும். வீட்டில் ஒற்றுமை மேலும் எல்லாமே பிரசாதமாக நமக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். பகவான் வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ அனைத்தும் தங்களுடைய இச்சையால் வருகிறது. அதை நாங்கள் பெரும் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க வேண்டும். இது எங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும், தங்களிடம் நெருக்கத்தை கூட்டுவிக்கும். ஆக எல்லாவற்றையும் தங்களுடைய பிரசாதமாகவும் தங்களுடைய ஆசீர்வாதமாகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, மனதார அதை ஏற்றுக்கொண்டு தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்வீர்கள். அதை நாங்கள் செய்வதற்கு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கும் நிறைந்துள்ள உயிர் துடிப்போடு கூடிய தெய்வீக இருப்பை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றுக்கு பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். திடும் திடும் என்று கர்மவினையானது மேலோங்கி வாழ்க்கையில் பல தாக்கங்களை நமக்கு உண்டு பண்ணும் பொழுது நிலை குலைந்து போய் மற்றவர்களை எல்லாம் குற்றம் சாட்டி தங்களிடமிருந்து விலகவும் பார்க்கிறோம். அப்படி எங்களை செய்ய விடாமல் தாங்கள் பெரும் கருணையோடு தங்கள் பாதங்களில் எங்களை தக்க வைத்து எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் growth என்று சொல்வோம் அல்லவா, ஆன்மீக முன்னேற்றமாக மாற்றிக் கொடுத்து விடுவீர்கள். இதற்காக நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய கருணையெட்டி அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழல், சதா பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள், வாழ்க்கை காலையில் எழுந்தவுடன் இரவு படுக்கும் வரை போராட்டங்கள், இதற்கு ஏதேதோ சமாதானங்கள், இப்படித்தானே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லோருக்கும். இதிலிருந்து தப்பித்தவர்கள் மிக சிலரே இருப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அகம்பாவம்தான். நான் எனது என்ற சுயநலம்தான் இவற்றுக்கெல்லாம் காரணம். இந்த அகம்பாவம் போய் ஆத்மபாவம் ஓங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே ஜெய் துகிராம் சரத்குமார்.